எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முக்கியமான மேட்ச்சு சிஎஸ்கே மேட்ச்சு வர்சஸ் பஞ்சாப். எங்கன்னா முல்லன்பூரில் ஈவினிங் கேமு. முன்னாடிலாம் வந்து சிஎஸ்கே மேட்ச் வருதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து சிஎஸ்கே மேட்ச் வருதுன்னா குமாரு ஆமாம் பயந்துட்டியாக்கும் மாறுற மாதிரி தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கதற செய்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸையும் சேர்த்து. ட்விட்டரில் ஆளாளுக்கு ஒரு டீம் போடுறாங்க. இது வரைக்கும் இத்தனை டீம் யாரும் போட்டிருக்கவே மாட்டாங்க சிஎஸ்கேக்கு. இது வரைக்கும் இத்தனை சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க சிஎஸ்கே. எல்லா ஃபாரின் பிளேயரும் விளையாண்டுட்டாங்க. 17 பிளேயர் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி சிஎஸ்கேவை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. நாளைக்கு ஆனால் பஞ்சாபோட விளையாடுறாங்க. ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸாக சிஎஸ்கே எப்போவுமே போவாங்க. ஆனால் நாளைக்கு மேட்ச் அப்படி சொல்ல முடியாது. மேட்ச் வந்து அவே கேமும் கூட, ஷார்ட் டர்னர் ரன் டைமும் கூட. ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? நம்ம கூட வந்து நம்மளுடைய ஜாகிரஃபி டீச்சர் இருக்காரு, முதலாளி இருக்காரு, அப்புறம் நம்மளோட லாக்கூல் இருக்காரு. மட்டு சொல்லு ஆரம்பி என்ன நினைக்கிறேன். முன்னாடி இது வந்து இந்த மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி இது சென்னைக்கு வந்த சோதனை. ஆமாம், நம்ம இப்படி சென்னை வந்து இப்படி பயந்து ஒரு மேட்சுக்கு போறது. மட்டு நீங்க சொல்லுங்க. அதான் ஆல்மோஸ்ட் டீம் சேஞ்சஸ்ன்னு பார்த்தா அவங்க எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணால் ஹர்ப்ரீத் பிரார் மட்டும் உள்ளே வரலாம் ஃபார் சூரியன்ஷ் ஷஜே. அதர்வைஸ் த சேம் டீம் தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் பற்றி இப்போதைக்கு சேஞ்சஸாக இருக்குமா இல்லையான்லாம் இல்லை. கண்டிப்பாக 2 இருக்கு. எதுன்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு நம்ம டீம். அதான் முகேஷ்க்கு 1 கோடி ரூபாய் பரிசு. அப்படிலாம் சொல்லிடாதீங்க ப்ரோ. முகேஷ் சௌத்ரியா அன்ஃபில் கம்போஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற சேஞ்சஸ் எதுவும் இருக்காது இந்த மேட்ச்னு நினைக்கிறேன். அதான் டீம் சேஞ்ச் வந்து திருப்பி எப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண, நான் சென்னை டீம் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. இன்னொன்னு வந்து கதற அடி வாங்கணும்னு சொன்னீங்க. இன்னொன்னு வந்து கடைசி 3 வருஷமா கதற நம்மள அடிக்கிறது வந்து பஞ்சாப் தான். 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஹோம்லயும் ஜெயிச்சிருக்காங்க, அவேலையும் ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபுக்கு வந்து அவங்க ஹோம்ல வீக்கா இருந்தாலும் சென்னை வரப்பெல்லாம் சென்னை அடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இது ஒரு பிளஸ். அப்ப இருந்த டீமை விட இப்ப இருக்க டீம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு, ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. பஞ்சாப் அடிச்சது மட்டும் இல்லாம போன தடவை எல்எஸ்சியில மார்க்கஸ் டாய்னஸ் தான் அடிச்சாரு. அவர் வேற இந்த டீம் பஞ்சாப்ல தான் இருக்காரு. பஞ்சாப்ல தான் இருக்காரு. ஸோ அதனால பட் இது டே மேட்ச் இல்ல, இது நைட் மேட்ச் தான். ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் டியூலாம் வருவான், இல்லை ஈஸ் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டீம் சேஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பிரார் வைசாக் வரலாம். 2 பேருமே வரலாம், இல்லை 2 பேரில் ஒருத்தர் வரலாம். ஸோ இது இன்னும் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதான் கம்போஜ் ஆர் சௌத்ரிக்கு இன்னொரு கேம் கிடைக்குமா, இல்லை கம்போஜ் வருவாராங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓவர்டன் விளாட்ணுன்னு நான் போன தடவை சொன்னேன். இவங்களுக்கு இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டுனா ஓவர்டன் தான். அது அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் வன்ஸ் பேடி மாதிரி ஒரு ஹிட்டர் கொண்டு வரணும் கீழே. அது 2மே இல்லைன்னா இவங்க திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். மேபி விஜய் சங்கரை கண்டிப்பாக ட்ராப் பண்ண மாட்டாங்க. அவர் அவ்வளோ ரன் அடிச்சிட்டாரு. பட் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் இல்லாட்டி மேபி அந்த மாதிரி ஒருத்தர் தான் அடிக்கிறதுக்கு வரணும். ஒரு ஸ்பாட்டில் மேலே போயிட்டு வன்ஸ் பேடி மாதிரி ஒருத்தர் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓவர்டன் 2 பேரில் ஒரு ஹிட்டர் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி சேஸ்க்கு உள்ளேயே போக முடியல. ஸோ சேஸ்லேயே நீங்கள் இல்லை, அட்லீஸ்ட் மும்பை தோக்குறாங்க பரவாயில்ல, பட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் சேஸில் இருக்காங்க. இவங்க வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்குமே சேஸில் இல்லையே ஒரு கேம் கூட. அந்த மாதிரி ஒரு இப்போ மிகப்பெரிய அவலமான நிலையில தான் இருக்கு டீம். அப்படின்றப்போ மேபி ருத்துராஜ் ஓப்பனிங் இறங்குவாரோ. ருத்துராஜ் ஓப்பனிங் இறங்க மாட்டேன்னு தான் திரும்பி சொல்லிட்டே இருக்காரு. அவர் இந்தியன் டீம் தான் எனக்கு இதுன்னு பார்த்துட்டு நம்பர் 3 தான் சொல்றாரு அவரு. அது பண்ணியிருந்தா பெட்டர், பட் அது பண்ணல. ஸோ ஓப்பனர்ஸ் மாற்ற மாட்டாங்க, திருப்பி இவங்க 2 பேர் தான் போவாங்க. பட் இந்த சேஞ்ச் அட்லீஸ்ட் அவங்க பண்ணி ஆகணும். ஓவர்டன் அவங்களால ஃபாரின் காம்பினேஷன் பிரேக் பண்ண முடியலன்னா ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டர் லைக் ஒன்ஸ் ஹேஸ் டு கம் இன். அதை அவங்க நாளைக்கு பண்ண மாட்டாங்க. யாரால வர முடியும்னு தெரியாது இப்போதைக்கு. விஜயசங்கர் கேட்சை பிடிச்சிருந்தானாச்சும் அவர் தூக்கி இருப்பாங்க. இப்போதைக்கு சேஃபா ஒன்று நடக்கும்னா மேபி முகேஷ் ஃபார் கம்போஸ், பட் அதுவும் நமக்கு ஷூரா தெரியல. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் டீம் இருக்கு. லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? இது ஒரு நர்வஸான மேட்ச் சென்னை ஃபேன்ஸுக்கு. தப்பி தவறி ஏதாவது சறுக்கிச்சுன்னா அவங்க ட்விட்டர் பக்கமோ இன்ஸ்டா பக்கமோ போக முடியாது. இல்ல கப்பு பக்கமே போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த பிளே ஆஃப்ஸ் கூட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதாவது எப்படியாவது ஏதாவது பண்ணியாவது ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. கடைசியா வந்து சென்னை வந்து ஒரு யங்ஸ்டர் நம்பி இறக்கி விட்டது வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன்ல 2020 நினைக்கிறேன். கெய்க்வாட வந்து இந்த யூஏல இறக்கி விட்டது. இல்ல இதுல இறக்கும் இல்ல, கடைசி வெளியே போயிட்டோன்றப்பதான் கடைசி 4 மேட்ச் கொடுத்தாங்க.
அதான் அந்த மாதிரி தான் இவங்க ஏன் இவங்க வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ், ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஏன் கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்ல நம்பிக்கை இல்லையா? இல்ல ஏன்னா மத்த எல்லா டீம், ஆல்மோஸ்ட் ஆல் டீம்ஸ் வந்து தே ஹவ் brought in someone who's not in the squad, இல்ல பேர் பட் ஆனா தெரிஞ்சவங்க. கப்புள் ஆஃப் டீம்ஸ் தவிர மத்தவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சொல்றோம். எல்லாம் ப்ரீவியஸ்லி மத்த ஐபிஎல் டீம்ல விளையாடின யங்ஸ்டர்ஸ் தான். நம்ம அப்ப வந்து வாங்கினவங்க நீங்க எல்லாம் வந்து முதலாளி சென்னை வந்து பூமர் டீமுங்கிறீங்களா? பூமர் அப்படின்னு இப்போ நேல் வதையரெல்லாம் அந்த யங்ஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா யங்ஸ்டர்ன்றாங்க. இல்ல அவர் 2 நேர் வருஷம் வந்து திக்வேஷ் சொல்லல. இப்ப ம். பிரியன்ஸ் ஆர்யா, இவன் அதான் சொல்றேன். ஒன் ஆர் திக்வேஷ் 2 ரெட்டி, பிளேயர்ஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி தானே இவங்களும் பிளேயர்ஸ் இப்போ டிஎன்பில பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதான் குர்ஜப்னீத் சிங் கொண்டு வாங்கன்னு சொல்லல. இப்ப வேற ஆப்ஷன் அது நடக்கலாம், சொல்ல முடியாது. பட் குர்ஜப்னீத் சிங் நான் மேட்ச்ல அன்னைக்கு பார்த்தேன், கொஞ்சம் லிம்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஐ டோன்ட் திங்க் இஸ் ஃபுல்லி ஃபிட். ஓகே, அதான். ஸோ அதனால நம்ம ஏன் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தோக்குற நிலைமைக்கு வந்த பிறகுதான் சான்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு இம்பாக்டே பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் திருப்பி இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தானே. உங்க வாதம் எங்களுக்கு புரியுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் ஆண்டாங்க. சரி விடுங்க. ஆனா ட்விட்டர் ஃபுல்லா இவங்க மீம்ஸ் தான் லாகோல். சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம். அதாவது ஆர்சிபி இந்த இடத்த வந்து சென்னை பிடிச்சிருச்சு. சோசியல் மீடியால வந்து இது வரைக்கும் ஆர்சிபி தான் நம்பர் 1 இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சென்னை வந்து இந்த இடத்த வந்து பிடிச்சிச்சு. அதாவது இந்த விஜயகுமார் சரத்குமார் செத்து கிடப்பாங்கல்ல அந்த நட்புக்காக படத்துல லாகோல், அதுதான் மும்பை சிஎஸ்கேன்னு போட்டு நாங்க அஸ்வினை 9.75 எடுத்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நாங்க சாகர் தீபக்க வந்து 9.25 எடுத்தோம்னு இவங்க சொல்லி 2 பேரும் கிடக்காங்க கீழே. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின், அண்ணா விளையாடுவாரா மாட்டாரா? அண்ணா விளையாண்டுருவாரு. அதுவும் இந்த பிட்ச்ல எப்படி இது போடுவாங்க? அண்ணா பழைய ஹோம் கிரவுண்ட் வர ஒன் ஆஃப் த பழைய ஹோம் கிரவுண்ட்ஸ். அதனால அண்ணா எல்லாம் விளையாண்டுருவாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா விளையாடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்கோர் அடிக்கணும். இல்லை இன்னொன்று என்னன்னா, எல்லா மேட்சும் சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் நாளைக்கு லா ஆஃப் ஆவரேஜஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போதைக்கு பவுலிங் தான். இனிமே வந்து என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் பேட்டிங் இஸ் வீக்கர் தன் தேர் பவுலிங். அது எவ்ரிவன் ஹாஸ் டு அக்செப்ட் தட். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னன்னா 100, பத்திரானா, கலீல், 12 ஓவர் இருக்கு. அஸ்வின் அட் மேக்ஸ் கேன் போல் டிஃபென்சிவ்லி அண்ட் ஒரு 4 ஓவர் 30 அந்த மாதிரி பண்ணலாம். அவரால் கண்டிப்பாக முடியும், அது முடியும் அவரால். ஜடேஜா இன்னும் ஒருத்தர் யார் சப்போர்ட் போலரோ அவங்கள வச்சு தேத்திடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 170, 180 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். அதுதான் இவங்களோட பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின்னிங், பெஸ்ட் ஷார்ட் அட் வின்னிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி அப்ரோச் இருக்கணும்னு. இப்போ அவங்க சேசிங் வந்துட்டாங்கன்னா சென்னை சேசிங் வந்துட்டாங்கன்னா அதுக்காக பேட்டை கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு போக விட முடியும், அடிக்க தான் ட்ரை பண்ணணும். பட் இதுதான் தேர் பெஸ்ட் ஷாட்னு நான் நினைக்கிறேன். சேசிங் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்ப வேற வழி இல்ல, தே ஹேவ் டு கண்ட்ரோல் த பவர் பிளே ரன்ஸ், டெத் ஓவர்ல கொடுக்குற ரன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான். கிரவுண்ட்ல எப்படி விளையாடணும்னு போன மேட்ச் காமிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். கொஞ்சம் பவர் பிளே பேட்டிங் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாவே விளையாடலாம். அவங்க ஜெய்ஸ்வால் சாம்சன் பண்ணதை கான்வே ரவீந்திரா கண்டிப்பா பண்ண முடியும். அந்த மாதிரி ஓரளவுக்கு அடிச்சு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா கொண்டு போகலாம். அவங்க 3 ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. தீக்ஷனா, ஹசரங்கா, குமார் கார்த்திகே ஒரு 2 ஓவர் தான் போட்டாரு, பட் நல்லா தான் போட்டாங்க. அதான் அந்த இதை வந்து அந்த டெம்ப்ளேட் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா விளையாடி அதுக்கப்புறம் கடைசியில் அடிக்க போகணும். நம்ம முன்னாடி எப்படியும் அப்படிதான் பண்ணுவோம், அதே கொஞ்சம் இது பண்ணோம். இந்த சிவம் துபே வந்து ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஆனால் லாஸ்ட் டைம் என்னன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது இவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோவன் கொஞ்சம் அக்ரெசிவா விளையாட முடிஞ்சுது. இப்போ அவரும் வந்து ஒரு 2 ஓவர் பண்ணிட்டு டென்டேட்டிவ் தான் விளையாட முடியுது. இவங்க அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்ட்ஸ் கொடுக்கல, எல்லா விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் அவருக்கு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவரும் அந்த அளவுக்கு பெருசா இது பண்ணல. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் நாளைக்கு மேட்ச்ல? சென்னைக்கு யார் ஆடுறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் கலீல் அகமதும் அவங்க ஓபனர்ஸ் பிரியன் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் கூட சொல்லலாம். 100 வந்து வெற்றி. 100 வந்து ஸ்ரேயாஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க பேக் போன் உடைஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து 200 பிரியன் ஷாரியா விளையாடுவாரா? பிரியன் ஷாரியா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணேன். வாஸ் நாட் கன்வின்ஸ் வித் திஸ் பேட்டிங் டெக்னிக் இன்க்ளூடட். சும்மா எல்லா பால் நடந்து மடக்கி அடிக்க பார்க்குறாரு. அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. பட் தென் அதுதான் பார்ப்போம் என்ன பண்ணுறது. இந்த சிஎஸ்கேவும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க அனலிஸ்ட்டு.
அது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. கலில் அப்படி அந்த மாதிரி நடந்து வந்து போட்டாருன்னா அவங்க ஃபுல்லாக ஆஃப் சைட் பேக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்க. காலில் வாங்குற மாதிரி போட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி இது ஒரு அவரே கேட்ச் கொடுத்துருவார் ஆஃப் சைடு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன்டா சிரிக்கிற? சென்னை அவரே எல்லாருக்கும் கேட்ச் சான்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்க. மேபி இருக்கலாம். 100 டு ஸ்ரேயாஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது ஸ்ரேயாஸ் விக்கெட்டை எடுத்துட்டாங்க, லைக் விதின் 10 ஓவர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹியூஜ் டெஸ்ட் ஃபார் பஞ்சாப். அதுக்கப்புறம் வதேரா இருக்காரு, ஸ்டானிஸ் மேக்ஸ் எல்லாம் இருந்தாலும் போன மேட்ச் அப்படி தான் ஆச்சு. போன மேட்சை கேட்ச் விட்டாங்க வதேராக்கு. பட் ஸ்ரேயாஸ் எடுத்தவொடனே எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க மேக்கப் பண்ணுறாங்கன்னு வி வெயிட் அண்ட் சி. அது ஒரு மேஜர் பாயிண்ட், டாக்கிங் பாயிண்ட். வேற என்ன பெரிய மேட்சப் இருக்கும் மட்டும்? ஐ மீன் நம்ம இது இருக்கும் சஹால் ஒன்றும் பெருசாக போடல. ஒரு நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஹெவி பேட்டிங் லைனப்புக்கு எப்படி போடுறாருன்றது ஒரு இது. நம்ம அதை கொஞ்சம் ஒரு போர் ஃபார்மில் இருக்காரு, அதை டார்கெட் பண்ணி இது பண்ணலாம். அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும். பட் அதுக்கு அகெயின் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பவர் பிளேவாக கன்சர்வேட்டிவாக கிராஸ் பண்ண விக்கெட் சார். ஓகே. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பிங்க இந்த வாட்டி வழக்கத்துக்கு. இல்லை எனக்கு இல்லை சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. எஸ்பெஷலி நான் ஏன்னு சொல்கிறேன், லா ஆஃப் ஆவரேஜஸ் நாளைக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு ரன் அடிச்சிட்டாங்கன்னா தேர் பவுலர்ஸ் வில் கம் இன் டு பிளே. எவ்வளோ நாள் தான் தோத்துக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சிஎஸ்கேன்னு சொல்கிறேன். மட்டும் போயிடுச்சு, வச்சுட்டு போயிடுச்சு. சரி லாகுல் நீ சொல்லு. டிரான்னு சொல்றியாடா? பஞ்சாப் தான் பாஸ் அப்படின்றியா? பஞ்சாப். ஓகே. இந்த தடவை லாக்கோலோட நானும் பஞ்சாப் சொல்றேன். பஞ்சாப் 2 பேர் பஞ்சாப். மட்டு நான் வந்து சென்னை தான் சொல்றேன். ஓகே. தலைகீழாகத்தான் சமர் அடிப்பேன். சரி நம்ம 2 பேரும் சென்னை இல்ல சொல்றோம். எனக்கு இந்த தடவை வந்து இந்த மேட்ச் அஸ்வின் நல்லா போடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் இன்னைக்கு உட்கார வச்சிட போறேன். ஆடுவாரு. ஸோ பார்க்கலாம். அப்போ 2 பேர் சென்னை சொல்லியிருக்கோம், 2 பேர் பஞ்சாப். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? லாகுல் ஆரம்பிங்க. என்னத்த ஃபேண்டசி பிக்ஸ் இவங்கள்ட்ட ஸ்ரேயாஸ் ஐயர். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க மீதி சொல்லுங்க, அப்புறம் வரேன் நான். ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன் உன் பிளேயர் இருக்கானேடா, சலால். அதெல்லாம் ஏறு சொல்லி ஒன்றும் வேலைக்க மாட்டேங்குது. சரி ஓகே. சொல்லுங்க முதலாளி. நூர் அகமத். ஓகே. ஒருத்தர தடவை சொல்றோமா? இல்ல 2 சொல்லுங்க. அவன் ஒன்று சொன்னான், நம்ம 2 அப்ப சொல்லுங்க. இன்னொன்னு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். அவன் சொல்லிட்டான். அவன் சொன்னான். அவன் ஸ்ரேயாஸ் ஐயர். அப்ப இன்னொன்னு வந்து இந்தியா பேட்டிங் வேணாம், கலீல் அகமத். 2 அகமத். மட்டு ருத்துராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா என்ன சொல்லிடுறாரு. ஓகே. நான் வந்து கிளென் மேக்ஸ்வெல். நல்லா போன மேட்ச் ஒரு 30 ரன் அடிச்சாரு, பவுலிங்கும் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஒன்று. தோனி தானே? என்னன்னா தோனி தானே? தோனி தலை இருக்கும்போது நீ சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டா தோனி எப்படி நான் விடுவேன்? ஸோ தோனி தலை வந்து சீக்கிரமே பேட்டிங்லாம் வந்துடுறாரு, வேற ஸ்டம்பிங் பண்றாரு. ஸோ தலை 2. லாகுல் ஏதாவது ஞாபகம் தான் சொல்லு. அண்ணா. ஓகே. வெற்றி ஹர்ஷதீப் சிங். ஓகே, குட் பிக். மட்டு ஒருத்தர் தானே? ஐ வில் கோ டாய்னஸ். ஓகே. அப்புறம் சாஹல் யாருமே எடுக்கலன்னா எப்படியாச்சும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ கோ யுஸ்வேந்திர சாஹல். எடுக்க மாட்டேங்கிறாரு அதிகம். அதுக்காக ஃபேண்டசியில் எடுக்காம விட முடியாதுல்ல சாஹல. ஸோ ஐ வில் கோ ஃபார் சாஹல். ஸோ இதுதான். இதில் 2 பேர் பஞ்சாப், 2 பேர் சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கோம். ஃபேண்டசி பிக்ஸும் பண்ணிட்டோம். பெஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஷார்டட் வின்னிங் வந்து பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் புட் பிரேக்ஸ் த்ரூ யுவர் பவுலிங் விச் இஸ் யுவர் ஸ்ட்ராங்கர் பாயிண்ட். இதுதான் நாங்கள் நினைக்கிறோம். இது நடக்குதான்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க பாய்ஸ், உங்களோட க்ளோசிங் கமெண்ட்ஸ். வி கேன் சைன் ஆஃப். நம்ம வந்து பவுலிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா 3 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 100 சூப்பராக பண்ணியிருக்காரு, கலீலும் நல்லா பண்ணியிருக்காரு, பத்திரானும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் நல்ல பழையபடி ஃப்ளூயன்சி இல்லைனாலும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பவுலிங் போட்டிருக்காரு. அஸ்வின் அதர் தென் பவர் பிளே எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காரு. ஸோ பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அகெயின் பேட்டிங் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பழைய இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி போனாங்கன்னா சான்ஸ் இருக்கு. அதான் இன்னொரு டீம் கான்ஃபிகரேஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டான்னு எதிர்பார்க்கறேன்.
நாளைக்கு மேட்ச் வந்து எங்களுக்கு நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல சென்னை ஜெயிக்கும்னு ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மேட்ச் அது எப்படி இருக்கு ஆசையா நாளைக்கு பார்ப்போம். அல்பாசையான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆமா. ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் தீஸ் மேட்சஸ், சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டே ஸ்குவாட்.